सीतापति राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। जय जानकी कांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सदगुरु महाराज की जय। सकल साधुमुनि की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश सुखसौनक विष्णु ताल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய போர் நடக்கிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண நட்சத்திரத்தில் கமெண்ட்ஸில் ஒரு அன்பர் தெரிவிச்சிருந்தாங்க, நீங்கள் தியானத்திலே முன்னேறி இருக்கலாமே, எதுக்காக பக்திக்கு வந்தீர்கள் என்று கேட்டிருக்காங்க. தியானத்திலே போயிருக்கலாமே, தியானத்தில் நல்லா பலன் கொடுத்ததே, அப்படியே போயிருக்கலாமே, ஏன் பக்திக்கு வந்தீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. நியாயமான விஷயந்தான். தியானத்தில் அதே சௌக்கியம் இருந்தது, ஆனால் விடாமுயற்சி பண்ணணும். தியானம் ரொம்ப சாந்தி கொடுக்குறது, மனசு அமைதியை கொடுக்குறது. ஆனால் சில கட்டுப்பாடுகளும் இருக்குது. யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சிஷ்டஸ்ய. அதாவது சாப்பாடு கண்ட்ரோல் இருக்கணும், தூக்கம் கண்ட்ரோல் இருக்கணும், அதே மாதிரி ஏகாந்த தேசமாக இருக்கணும், அது அமைதியான சூழ்நிலை இருக்கணும், அப்புறம் மௌனத்தை கடைப்பிடிக்கணும். அதே சமயத்தில் பிரம்மச்சரியத்தை அது எல்லாத்துக்கும் மேலே பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும். அதெல்லாம் சம்சாரிகளுக்கு முடியாது. அப்போது அடியன் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு பிறகு உலக விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. இப்போ கல்யாணம் ஆன பிறகு பிரம்மச்சரியம் போயிடும். அடுத்தது உலக விஷயங்களில் ஈடுபட செய்யும். அப்போ தியானம் சித்திக்காது. தியானம்ன்றது ஆசைகள் அறவே திறந்தவர்கள் தான். தியானமானது அவங்களுக்கு எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. தியானம் என்னென்னா ஆசைகளோடு இருந்து பண்ணுற தியானமானது அது தியானம் கைக்கூடாது. எதுவுமே நினைக்கக்கூடாது. நினைக்காமல் அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கணும்னா அப்படியே உடம்பு கட்ட மாதிரி ஆகிடும். அப்போ நீ உன்னுடைய சங்கல்ப எது பண்ணாலும் உடனே பலிக்கும். ஆனால் பக்திக்கு சம்சாரிகள்லாம் கூட பக்தி பண்ணலாம். பக்தின்றது பொது தர்மம். தியானன்றது நம்ம நல்ல விஷயம். தியானம் எல்லோரும் பண்ணால் நல்லது தான், உடம்புக்கு ஆரோக்கியம். அதாவது என்னென்னா தியானத்துடைய அட்வான்ஸ் பார்த்தா நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் சாத்தியம் இல்லை, இந்த சூழ்நிலை சாத்தியம் இல்லை. அதனால் ஒரு தடவை தியானம் கலைஞ்சி போச்சு, அதான் சொல்ல தவறான ஆசைகள் விட்டால் உள்ளுக்குள்ள மனசில் அவர் தியானம் சித்திக்காது. அதுக்கப்புறம் தான் என்ன முயற்சி பண்ணாலும் அந்த தியானம் சித்திக்காது, மனம் ஒருமுகப்படாது. எப்போ தவறான இச்சைகளோ மற்ற ஆசைகளோ இல்லை உலக ஆசைகளோ பணம் சம்பாதிக்கிற விஷயமோ இதெல்லாம் ஈடுபடுற போது பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்காத போது, அதே சமயத்தில் உலக பணத்தாசை மற்ற விஷயங்களில் ஆசை ஈடுபடும் போது நிச்சயமாக தியானம் கைகூடாது.
அதில் 100% கன்ஃபார்மாக சொல்லலாம், கேரண்டியாக சொல்லலாம். நிச்சயமாக தியானம் கைகூடாது அப்படின்னு. தியானன்றது என்னன்னா, தன்னை மறந்த நிலைக்கு போகிற அந்த நிலையை நான் விட்ட இடத்த பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா மனசில் கலகம் வந்துச்சுனாவே தியானம் சித்திக்காது. மனசில் உலக ஆசைகள் வந்தாவே தியானம் சித்திக்காது. அது மட்டும் இல்லை, தனிமையில் இருக்கணும், சாப்பாடெல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துடணும். கொஞ்சம் நம்ம ஏதாவது அதிகமாக சாப்பிட்டுட்டோம்னா தூக்கம்தான் வரும், தியானம் சித்திக்காது. சாப்பிட்டுட்டு தியானம் பண்ணுவாங்களா? யாருன்னா பண்ண மாட்டாங்க, ஏன்னா தூக்கம் வந்துடும். அதே சாப்பிடாமல் பட்டினியும் பசியமாக உட்காந்து தியானம் பண்ணாலும் மயக்கம் வந்துடும், சோறு வந்துடும், ஒரு மாதிரி நம்ம தியானம் பண்ண உட்கார முடியாது ரொம்ப நேரம். அதனால் எல்லாமே யுக்தமாக இருக்கணும். யுக்தாகார விகார சேஷ்ட. அதே சமயத்தில் தியானத்துக்கு உடம்பு நிமிர்ந்து உட்காரணும். நல்லா அப்படியே கூன் போட்டுலாம் உட்காரக்கூடாது. மனசு ஒருமுகப்படுறது தான் முக்கியம். அந்த மனசு நம்ம ஒருமுகப்படுமா? அதனால் தியானம் அதாவது தியானம் தியானம் இந்த யுகத்துக்கு சாத்தியம் இல்லை, எல்லாராலையும் செய்திட முடியாது. ஆனால் செய்தால் நல்லது. நான் இப்படியே சொல்கிறீங்க அப்படியே சொல்கிறீங்கன்னா, பக்தி பெஸ்ட்டு. ஏன் பக்தி பெஸ்ட்டுன்னா, இது எந்த குறைகள் இருந்தாலும் ராமராமான்னு சொல்கிறதுக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை. பகவானுடைய கதைகளை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை. நீ சம்சாரியானாரு, சன்னியாசியானாரு, நீ பிரம்மச்சரியானாரு, சம்சாரியானாரு, அதை பற்றி கவலையே இல்லை. பகவான் நாமா நம்மளை பரிசுத்தப்படுத்தும், பகவானுடைய கதைகள் நம்மளை பரிசுத்தப்படுத்தும். அப்போது தியானத்துலேயும் என்ன பண்ணணும்? தியானம் தான், ஒன்றுமே பண்ணக்கூடாது, அதான் தியானம். அப்போ தான் தியானம் கைகூடும். தியானத்தில் நான் பூர்வ மத்தியில் தியானம் பண்ணுறேன் அப்படி முயற்சி ஏதாவது நம்ம பண்ணோம்னா தான் ஃபெயிலியர் ஆகும். தியானத்தில் உட்காந்துட்டோம்னா உள்ளுக்குள்ளே அதுவே ஃபங்க்ஷன் ஆகும். என்னென்னலாம் உள்ளுக்குள்ளே அதுவே மாற்றங்கள் ஏற்படும். நமக்குள்ளே நம்ம உயிர் சக்தியானது இயங்கிகிட்டே இருக்கும், நாம் இயங்கக்கூடாது. அந்த உயிர் சக்தி இயங்கிறத சாட்சியை மாத்திரம் பார்த்து கொண்டு வரணும். இந்த மூச்சு சுவாசத்தை கவனிச்சுட்டே இருக்கணும். இந்த மூச்சு எப்படி போகுது, எப்படி வருது, ஆழ்ந்து மூச்சு விடுறோமா, இல்லை தடப்பட்டு மூச்சு விடுறோமா, இல்லை தங்கு தடையெல்லாம் மூச்சு போதா, இல்லை படபடன்னு மூச்சு ஃபாஸ்ட்டாக வருதா, எல்லாமே நம்ம அப்படியே பார்க்குறத தவிர, சாட்சி மாத்திரம் பார்க்குறத தவிர வேறு எதுவும் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம கவனம் ஏதாவது முயற்சி பண்ணணுன்னா தான் தியானமான தடையாகும். எந்த முயற்சியும் பண்ணாமல் அப்படியே உட்காந்துருந்தால் உள்ளுக்குள்ளே அதுவே ஆக்டிவேட் ஆகி தன்னாலே அதுவே குறைஞ்சிடும், அதுவே மனசு அடங்கிடும். மனசு அடங்கி அவன் ஒருமுகப்பட்டுடும். உன்னை எந்த நிலைக்கு கொண்டு போகணுமோ அந்த சித்த நிலைக்கு உன்னை தன்னாலே அது கொண்டு போகும். அதை வேடிக்கை பார்க்குறோன்னா தான் நம்ம இருக்கணுமே தவிர, நான் தியானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணுறது, அப்புறம் இது பண்ணுறது, அது பண்ணுறது, என்னென்னவோ பண்ணுவாங்க. பூர்வ மத்தியில் தியானம் பண்ணுறேன், அது பண்ண முயற்சி பண்ண, அதை தியானம் பண்ணுறேன், இதை தியானம் பண்ணுறேன், என்னென்னவோ சொல்லி கொடுக்குறாங்களே, அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் எதனா பண்ணால் தியானம் சித்திக்காது. நான் இந்த இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் அப்படியே கண்ணை சுழட்டுறேன், வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் கண்ணை சுழட்டுறேன், அப்புறமா வீட்டு தியானம் பண்ணுறேன். அப்படியே மனசு பெருசாக இந்த இந்த இடம், அப்புறமா இந்த தெரு, அப்போ இந்த ஊர், அப்போ இந்த நாடு, அப்போ ஸ்டேட்டு, அப்போ இந்த நாடு, அப்போ இந்த உலகம் அப்படின்னு மனசு விரிக்கிறது. மறுபடியும் மனசை சுருக்கிறது. இந்த உலகம், அப்புறமா அண்டங்கள், அதான் உலகம், அப்புறம் நாடு, அப்புறம் ஊர், அப்புறம் நம்ம தெரு, அப்புறமா நம்ம இருக்கிற வீடு, அப்புறம் நம்ம இருக்கிற இந்த இடம், நம்ம மனசு அப்படின்னு மனசை சுருக்க சொல்லுவாங்க. இது மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணவே கூடாது. இது மாதிரி பயிற்சிகள்லாம் பண்ணால் ரொம்ப
நீங்கள் முயற்சி பண்ணுற மாதிரி ஆகிடும். நீங்கள் முயற்சி பண்ணவே கூடாது. தியானன்றது தானாக கை கூட வேண்டிய விஷயம். நம்ம மூச்சு சுவாசம் கூட நம்ம இழுத்து விடுறது இதெல்லாம் கூட பண்ணக்கூடாது. எனக்கெலாம் நான் இதெல்லாம் பண்ணல. எனக்கு எப்படி சித்திச்சுன்னா, நான் கம்முன்னு உட்காந்துருந்தேன். சும்மா இருக்கும் சுகம் வருமோ, இன்று வருமோ, நாளை வருமோ, மற்றென்றைக்கு வருமோ அப்படின்னு சொல்கிறார் இல்லையா வள்ளலாரே எனக்கு அங்கே கைடன்ஸாக இருந்தார் எங்கள் கரடி ஸ்கொயரில். அதுக்கு முன்னாடியே தியானம் சித்திச்சிச்சு, பல நன்மைகள் ஏற்பட்டுச்சு. அதான் பகவானே ஏதோ விதத்தில் குருவாக இருந்து எனக்கு வழி நடத்தினார். அப்போ தியானம் பண்ணும்போது எந்த முயற்சியும் பண்ணவே கூடாது. நம்ம சும்மா உட்காந்துருந்தால் போதும். எண்ணங்களை நான் அடக்கிறேன், மனசை அடக்கிறேன் அப்படிலாம் பண்ணால் இன்னும் கொந்தளிக்கும் மனசு. பூர்வ மத்தியில் நான் தியானம் பண்ணுறேன் அப்படி முயற்சி பண்ணால் இன்னும் உங்களுக்கு மனசு ஒருமுகப்படலைன்னா சலித்து போயிடுவீங்க, டென்ஷன் ஆகிடுவீங்க. மனசு ஒருமுகப்படலைன்னா டென்ஷன் ஆகிடுவீங்க, இல்லாட்டி சலித்து போயிடும். அப்போ மனசு ஒருமுகப்பட மாட்டுது, இந்த சலிப்பு வந்துடும். அதெல்லாம் ஒரு டெக்னிக் இருக்குது. என்னென்னா, ஒன்றும் பண்ணக்கூடாது, சும்மா அப்படி அது பாடு சும்மா உட்கார, அவ்வளோதான். அது பாடு அதுவே தியானம் நமக்கு சித்திக்க ஆரம்பிச்சிடும். அந்த தியான நிலைக்கு நீ போயிட்டேன்னா உன்னை மறந்துடுவேன். அங்கே ஒரே ஒரு சாந்தி மட்டும்தான் நிலவும். சாந்தி மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு ஒன்றுமே இருக்காது. நீ ஏதாவது நான் தியானம் பண்ணுறதுக்கு, நான் அந்த ஒரு மனசு ஒருமுகப்படுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், ஏதாவது பண்ணுறேன்னு சொன்னால் தான் உன்னை பதம் பார்த்துடும். இந்த மாயை விளையாட ஆரம்பிச்சிடும். தியானம் பண்ணுறதுக்குன்னு எல்லாத்துக்குமே ஒரு குரு வேணும். எனக்கு கண்ணன் மணியன் ஒரு மகாத்மா, அந்த சொன்னார் இல்லையா, வேதாத்ரி மகரிஷியுடைய சிஷ்யர், அவர் தான் அங்கே கனடி ஸ்கொயரில் திருவிக நகரில் எனக்கு குண்டலினி தீட்சை கொடுத்தார். அவர் ரொம்ப கோபிஸ்டர். ஆனால் கண்ணன் மணியன் ஒருத்தர் பெரியவர், அவர் தான் அநாகத சக்கரம் வரைக்கும் ஏற்றி விட்டார். அந்த குண்டலினி சக்தியை எனக்கு ஏற்றி விட்டார். அவரும் பார்த்தா உடம்பு தகிக்குது, என்ன பண்ணுறது, சாப்பாடு சரியாக சாப்பிடாததுனால வயிற்றில் புண்ணு வந்துச்சு, வாயில் புண்ணு வந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவரும் எப்படியோ பண்ணி அப்புறமா அந்த புண்ணு சரியாயிடுச்சு. அவர் பக்தி மார்க்கத்துக்கு வந்த பிறகு கூட அந்த வயிற்று புண்ணு வாய் புண்ணு மறுபடியும் வர ஆரம்பிச்சிது. அப்போது ஹரே கிருஷ்ணா அப்போ நாமா சொல்லிட்டு இருந்தேன், அந்த வயிற்று புண்ணு வாய் புண்ணு சரியாக போச்சு. நிறைய ப்ராப்ளம் நாமத்தில் சரியாயிடுச்சு. ஹரே கிருஷ்ணா நாமத்தில் சொன்னது சரியாக போச்சு. அப்போல்லாம் ஹரே கிருஷ்ணா சொல்லியிருந்தேன், இப்போ தான் ராமநாமா சொல்கிறேன். அது மாதிரி அதனால் தியானம் எல்லாருக்கும் சித்திக்குமான்னு கேட்டால் சித்திக்கும். ஆனால் நீ வேறு எதுலையாவது உனக்கு ஈடுபாடு இருந்தால் தயவுசெய்து அதுக்கே போயிடுங்க. பணம் சம்பாதிக்கிறதோ மற்ற ஏதாவது உலக விஷயம் ஆசையாக இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு தியானம் கைக்கூடாது. அதாவது சாஸ்திரம் அப்சனாஸ்தேவ தியான யோக பலம் கதம். சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ பதஞ்சலி யோசத்தில் அது மாதிரி தியானம் பண்ணும். பெஸ்ட்டு என்னன்னா, குண்டலினி தீட்சை அந்த முறையாக தியானம் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு குரு வேணும். இல்லை அப்படின்னா ஒரு விஷயம் செய்யலாம், எதையுமே நம்ம முயற்சி பண்ணாமல் நம்ம பாடு கம்முன்னு உட்காந்துடணும். எனக்கு குரு யாருன்னா, சிவபெருமான் முன்னாடி வச்சிட்டேன், விநாயகரை வச்சிட்டேன், அவ்வளோதான். பகவானே குரு அப்படி வச்சு நான் பாடு தியானம் பண்ணேன். தியானம் சித்திச்சுது, தியானம் கை கொடுச்சு. ஆனால் எனக்கு அப்புறமா நிறைய மிராக்கிள்ஸ் நடந்தது, நல்ல தரிசனங்கள்லாம் ஏற்பட்டது, சந்தோஷமாக இருந்தது. எல்லாம் என்னென்னா, மனசு தவறான ஆசைகள் உள்ளே வராத வரைக்கும், இல்லை மற்ற உலக விஷயங்களில் ஈடுபட வரைக்கும், இதில் தீவிரதை இருக்கிற இந்த தியானத்தில் தீவிரதை காட்டுற வரைக்கும் பல நன்மைகள் நடந்தது. ஒன்றும் இல்லை, சும்மா உட்காந்துனே இருப்பேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன். சும்மா உட்காந்துனே இருந்தால் அதுவே எல்லாமே பண்ணும். நம்ம உள்ளுக்குள்ளே அந்த மனசு என்ன பண்ணுமோ அது பண்ணிவிடும். அது ஒருமைப்பட்டுரும் தன்னாலே. நீ கம்முன்னு தான் போதும்.
அது மனசை அடக்குறேன்னு ஏதாவது முயற்சி பண்ணால் தான் அவன் கொந்தளிக்கும். நீ கம்முன்னு இருந்தாவே போதும், அதுவே மனசு தன்னாலே அடங்கிடும். நம்ம உட்காந்து அப்படியே தியானம் பண்ண வேண்டியது தான். நான் பூர்வ மத்தியில் தியானம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னா ஏதோ முயற்சி பண்ணவே கூடாது. அதுவாக எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். நம்ம உடம்புக்குள்ளே பல மாற்றங்கள் ஏற்படும். நம்ம உடலில் சூட்சும சரீரத்தில், ஸ்தூல சரீரத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள்லாம் பார்த்தா அப்படியே ஒரு நிலைக்கு வரும். ஒரு நிலைக்கு வந்த பிறகு அப்புறம் பார்த்தா உனக்கே அந்த தியானத்தில் ஆசை உண்டாகும். அந்த தியானம் பண்ணணும், தியானம் பண்ணணும், எவ்வளோ ரொம்ப நேரம் தியானம் பண்ணணுன்ற ஆசை உண்டாகும். முதல் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணால் கூட ரொம்ப நேரம் தியானம் பண்ண மாதிரி இருக்கும். சலிப்பு தட்டிடும். அதுக்கப்புறம் நீ 1 மணி நேரம் தியானம் பண்ணால் கூட 1 நிமிஷம் போல் கழிஞ்சிடும். அதுதான் தியான சித்தி ஏற்படுறதுக்கு அடையாளம். 1 மணி நேரம் தியானம் பண்ணால் கூட இப்போ தான் உட்காந்த மாதிரி இருக்கும், எப்போ பார்த்தா 1 மணி நேரம் ஆகிடும். அது மாதிரி அது தியானம் சித்திச்ச நிலை. தியானம் சித்திக்காத நிலைன்றது என்னென்னா 10 நிமிஷம் 1 மணி நேரம் போல் கழியுது இருப்பார் நரகமாக. அதனால் தியானம் ஒரு மணி நேரம் தியானம் பண்ணணுன்னு பார்த்தா பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி 10 நிமிஷம் தான் போச்சு. ஆமாம், அது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போது ரொம்ப நேரம் உட்காந்துட்டு நம்ம கால விரயம் பண்ணுறோமோ, ஒரு விதத்தில் கால விரயம்தான், ஒரு விதத்தில் உனக்குள்ளே பல மாற்றங்கள் ஏற்படும். தியானத்தினால நோய்களை குணப்படுத்த முடியும். பிராணம் சரியாக இயங்குச்சுன்னா நமக்குள்ளே இந்த பிராண கோளாறுகள், நிறைய மெடிசனே தேவையில்லை. தியானம் மட்டும் பர்ஃபெக்டாக ஒருத்தன் பண்ணான்னு சொன்னால் அவனுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா கோளாறுகளும் தன்னாலே சரி பண்ண முடியும் தியானத்தினாலே. இந்த நோய் குணமானால் அந்த நோய் குணமாயிடும். நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். எனக்கு உடம்பு உஷ்ணமாகி போச்சு, அல்சர் வந்துச்சுன்னா தியானத்தினால தான் ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. அவனும் திருப்பி வந்தது. அப்போ பகவான் நாம சொல்லி தான் போச்சு, ஹரே கிருஷ்ணா சொல்லி தான் போச்சு, இல்லைன்னு சொல்ல வரல. இருந்தாலும் எனக்கு அதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது எதனால்னா தியானத்தினால. ஒரு விதத்தில் உஷ்ணம்தான், இருந்தாலும் மனசில் சாந்தி, ஒரு குளிர்ச்சி உண்டாகிடும். அவன் தியானத்தினால முடியாது எதுவுமே இல்லை. தியானம் வசதி தான். ஆனால் அவங்களுக்குரிய பக்குவத்தை பொறுத்து இருக்குது. அதை தியானம் சித்திக்கிறதும் சித்திக்காமல் இருக்கிறதும். அஷ்டமா சித்திகளையும் அள்ளி கொடுத்துரும் தியானமானது. ஒன்றும் தெரிய வேணாம், ஒன்றுமே தெரிய வேணாம். அப்போ சில மந்திரங்களை உச்சரிக்க சொல்லுவாங்க மனம் ஒருமுகப்படுறதுக்கு. ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய அப்படின்னா அது எப்படி சொல்கிறது, அதுதான் குரு வேணும் எல்லாமே. நீ எதுவும் பண்ண வேணாம். நான் மந்திரங்களை உச்சரிக்கிறேன், அதை பண்ணுறேன், எல்லாம் ஒன்றும் வேணாம். உங்கள் மூணு உட்காந்து இருந்தாவே போதும், தன்னாலே சீக்கிரமாக ஒருமைப்பட்டுரும் மனசு. எனக்கெல்லாம் அப்படி தான் நடந்தது. நான் நடந்தது தான் நான் சொல்ல முடியும். நான் மற்றவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல முடியாது. எனக்குடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான். சும்மா இருக்கும் சுகம், அதுதான். சும்மா இருந்தாவே அதனாலே உடம்புல பல மாற்றங்கள் ஏற்பட்டது. சில நோய்கள்லாம் கண்ட்ரோலுக்கு வந்தது, சில நோய்கள்லாம் தீர்க்கப்பட்டது. எல்லாமே தியானத்தினால உனக்குள்ள உடம்பு கோளாறுகள் பற்றிலாம் நீ தெரிஞ்சுக்கலாம். இந்த மூச்சு சுவாசம் படபடபடன்னு மூச்சு சுவாசம் அதிகமாக இயங்குதா, பொறுமையாக இயங்குதா, இந்த மூச்சு சுவாசம் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கும் போது அப்போ தெரியும் நம்ம உடம்பு நம்ம கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு. நம்ம மூச்சு சுவாசம் இயங்குறதே தெரியக்கூடாது. அவ்வளோ பொறுமையாக இயங்கிச்சுன்னு சொன்னால் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். அது மொபைல் ஃபோன் போட்டு, அதாவது மலச்சிக்கல்லாம் வராது. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் தியானத்தினால, மெடிடேஷனால். மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப நல்லது தியானன்றது, ரொம்ப நல்லது. ஆனால் சம்சாரிகளுக்கு சித்திக்காது. சம்சாரிகள் கூட பர்ஃபெக்டாக இருந்தாங்கன்னா எப்படி சொல்கிறது,
பிரம்மச்சரியத்தோடு இருந்தாங்கன்னா சித்திக்கும். ஆனால் ஒரு தடவை நம்ம கோட்டை விட்டோம், ஏதாவது உலக ஆசைகளால் ஏதாவது ஒன்று தியானம் கலைஞ்சு போச்சு, மறுபடியும் ஒருமைப்பட்ட மனசு தியானம் கூடலன்னா அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனையோ அந்த விட்ட இடத்த பிடிக்கிறதுக்கு பல நாள் போராடணும். போராடி ஏன் நீ ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அந்த பாவம் பண்ண அந்த பாவம் கலங்கம் நீங்கிற வரைக்கும் நமக்கு தியானம் சித்திக்காது. அப்போ அந்த தவறான ஆசைகள் உலகம் வந்துச்சு இல்லையா, அவ்வளோதான். அது நம்ம தியானம் பண்ணக்கூடாது. ஒன்று பல நாள் முயற்சி பண்ணக்கூடாது. ஆனால் தொடர்ந்து முயற்சி பண்ணால் நிச்சயம் வெற்றி உண்டு. ஆனால் அந்த விட்ட இடத்த பிடிக்கிறது ஆவல் இருக்கணும் இந்த மனசில். அந்த ஆவல் இருந்துச்சுன்னா நம்ம விட்ட இடத்துனா, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் நல்லா சித்திச்சிருக்கோம் தியானம். போக போக உலக விஷய கலங்கள்லாம் உள்ளே வந்துடுச்சுன்னு சொன்னால் அப்புறமா அந்த தியானம் கலைஞ்சிடும். மறுபடியும் ஒருமுகப்படுத்தி பார்ப்போம், அப்போ ஃபெயிலியர் ஆகிடுவோம். திருப்பி முயற்சி பண்ணி அப்புறமா அது மறுபடியும் அது சேர்கிறதுக்கு அந்த அந்த தியானம் கை கூறத்துக்கு பல நாட்கள் எடுத்து வந்துடும். ஆமாம், அது பகவானாக பார்த்து அனுகிரகம் பண்ணி கொடுத்தா தான் மறுபடியும் அந்த தியானத்தில் ஒருமுகப்படும், துரியாத நிலைக்கு போயிடும். ரொம்ப விசேஷம். துரியாத நிலைக்கு அது ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும் அந்த வெற்றடை பிடிக்கிறது. அப்போ தான் நீ என் கஷ்டத்தை உணர்வேன். அப்புறமா தான் உலக இச்சைகளில் விழ மாட்டேன். அதனால தான் பகவான் அப்படி ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் தியானம் சித்திக்கும்படி செய்வான் பகவான். 2 மணி நேரம் என்ன 6 மணி நேரம்லாம் தியானம் பண்ணியிருக்கேன். 6 மணி நேரம் அரை நிமிஷம் மாதிரி போயிடும். அது மாதிரி மாற்றத்தை உண்டாக்கிடும் தியானம். ஆனால் அதுதான் சொல்கிறேனே, என்னென்ன வேணும்? தனிமை வேணும், மௌனத்தை கடைப்பிடிக்கணும், எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது, அப்படியே உட்காந்துடணும். நல்ல வேலைகள் உலக விஷயமாக இப்போ உலக விஷயமான எண்ணங்களில் ஈடுபடக்கூடாது. மற்றவங்களோட படும்போது சம்சாரிகளோடு பழகும்போது நிச்சயமாக நம்ம மனசில் கலக்கம் உண்டாகும். இப்போ உத்தியோகத்துக்கு போகிறோம், அந்த இடத்துலையும் மனசு கலங்குவாங்க. அவங்களாம் தியானம் சித்திக்கிறது ரொம்ப கஷ்டம். தியானன்றதே என்ன? ஒரே விஷயத்தை தியானம் பண்ணுறது, அதுதான் கிருஷ்ண பரமாத்மா. அதுலேயும் தியானம் பண்ணலாம். ஆனால் பகவான் காலை பிடிச்சா தலை மாறிடும், தலை பிடிச்சா காலை மாறிடும். அதுபோல் தியானம் பண்ணும்போது நிறைய சிக்கல் இருக்குது. இந்த சிக்கல் நம்மளே வாங்கி கட்டிக்கூடாது. சிக்கல்லாம் போய் அமைதியாக இருக்கணும் தானே நம்ம தியானம் பண்ணுறோம். சிக்கல்லாம் போய் அமைதியாக இருக்கணும் தானே தியானம் பண்ணுறோம். அந்த அமைதி கை கூடணுன்னா சாதாரண விஷயமா சொல்லும் பார்க்கலாம். நம்ம இஷ்டமாக தியானம் கை கூடுறது. அது ஒரு டைமில் சித்தி அடியும், ஒரு டைமில் சித்தி அடியாது, வேடிக்கை காட்டும். எத்தனை நாள் போய் உட்காந்தாலும் அப்படி தூக்கி அடிக்கும், அப்படி உட்கார விடாதபடி. ஏன் அப்படி ஆகுது தெரில. அதனால் எந்த முயற்சியும் ஆனால் சம்சாரிகளுக்கு தியானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல பண்ணலாம். ஆனால் பிரம்மச்சாரிகளுக்கு தான் தியானம் உடனே கை கூடும். ரொம்ப புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. சம்சாரியாக இருந்தும் சில பேர் பிரம்மச்சாரியாக இருப்பாங்க. மனைவி பிரிஞ்சு இது பண்ணி அப்போலாம் இருக்காங்கன்னா அவங்கள நல்லா இது பண்ண முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணால் அவங்க தியானம் சித்திக்கும். மனசில் எந்த எண்ணமும் இல்லாமல் அவங்க தியானம் பெரிய பரிகாரமாக இருக்கும். இப்போ உறவுகளை பிரிஞ்சிருக்காங்க, மனைவியை பிரிஞ்சிருக்காங்க, கணவனை பிரிஞ்சிருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, அவங்களெலாம் தியானம் பெரிய ஒரு சாந்தியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், அவங்களுக்கு உன்னத ஸ்திதியை கொடுக்கும். மனசு ஃப்ரெஷ் ஆகிடும். தியானத்தினால நான் சொன்னேன் இல்லையா, உடலில் நோய்கள்லாம் போயிடும். உடலில் மாற்றங்கள், ஸ்தூல சரீரத்தில் மாற்றங்கள் ஏற்படும், சூட்சும சரீரத்தில் மாற்றம் ஏற்படும். பல நன்மைகள் உண்டு தியானத்தில் பெனிஃபிட் இல்லாமல் கிடையாது. ஆனால் தியானன்றது இப்போ நான் சொல்கிறதுனா அஷ்டமா சித்திகளுக்கோ மோட்சத்துக்கோ முயற்சி பண்ணுறவங்களுக்கு அது இந்த யுகம் சாத்தியமில்லை. பகவானை தியானம் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் அது நிறைய, அதாவது எப்படி சொன்னால் பொறுமை வேணும், ரொம்ப பொறுமை வேணும், காத்திருக்கணும், பொறுமையாக தான் சாதிக்கணும். தியானத்தில் உடனே அகலக்கால் வைக்க முடியாது. நம்ம நினச்சதெல்லாம் நடந்தோன்னு எதிர்பார்க்க முடியாது. அதுவாக மாறும். அதுவாக மாறந்து அப்புறமா தான் உன் சங்கல்பத்தை நீங்களே வந்துருப்பி ஒரு சங்கல்பம், அந்த சங்கல்பம் பார்த்தா டக்குனு பலன் கொடுக்கும்.
அதாவது நீங்கள் பொறுமை வேணும். பொறுமையாக தியானம் பண்ணினே இருந்தால் ஒரு நாள் சித்திக்கும். அப்படி அன்றைக்கி பேரானந்த நிலை கிடைக்கும் நமக்குள்ள. ரகசியத்தை காக்கணும். எனக்கு எனக்கு இப்படி ஒரு தரிசனம் கிடச்சிது, அப்படி ஒரு தரிசனம் கிடச்சிது, எனக்கு அப்படி தெரிஞ்சுது, எனக்கு இந்த மிராக்கிள்ஸ் வந்தது, அந்த மிராக்கிள்ஸ் வந்தது, இதெல்லாம் போய் உளறின்னு இருக்கக்கூடாது. தியானம் பண்ணுறவங்க மௌனத்தை கடைப்பிடிக்கணும். தனக்குள் நடந்த அதிசயங்களை வெளியே சொல்லக்கூடாது. எனக்கு குருமார்கள் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ வேதத்தை மகர்ஷியுடைய சிஷ்யர் கண்ணன்மணியின் ஒரே வயசானவர். அவர் கண்ணன்மணி என்றவர் வயசானவர், 80 வயசு இருக்கும் நான் பார்க்கும்போது. ஆனால் நீண்ட ஆயுசு இருந்தார். அவர் தியானத்தில் அப்படியே பார்த்தா எலும்பும் தோலுமாக இருப்பார். அவர் ஒல்லியாக காலைல 2 இட்லி தான் சாப்பிடுவார், அவ்வளோதான். அப்படியே இருப்பார். அவர் பாட்டுக்கு ஏதோ அவர் என்ன வச்சுருந்தார், ஏதோ ஒரு விவேக சுடாமணி அப்படின்னு புஸ்தகம் படிப்பார். வேறு எதுவும் இல்லை. எப்பாவது பேப்டிஸ்ட் பைபிள் படிப்பார் இங்கிலீஷில், அவ்வளோதான். பகவத்கீதை படிப்பார். விவேக சுடாமணி அவ்வளோதான் அவர் படிக்கிறது. அது கண்ணன்மணின்றவர். மற்ற நேரத்தில் அவர் தியானத்தில் உட்காந்துட்டாருன்னா அவர் பாட்டுக்கு இருப்பார். அவர் அடிக்கடி சூடாகிடுவார். அதெல்லாம் தான் பயம், கோபம் வரும். அதெல்லாம் வரும், கோபம்லாம் வரும். கோபத்தோடு தியானம் செஞ்சுக்கிறது கஷ்டம். அதனால் யாரோ ஒரு அன்பர் கேட்டதுக்காக அந்த பதில் தான் சொல்ல வேண்டும். இப்போ நான் சொன்னேன், இருக்கிற யதார்த்தத்தை சொல்கிறேன். ஆனால் சம்சாரிகளாகிய நமக்கெல்லாம் விதிக்கப்பட்டது பாகவதர்மம் பெஸ்ட். ராம 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 பகவான் நாமத்தை கீர்த்தனை பண்ணுறது பெஸ்ட். அதே பலன் இங்கே பகவான் நாமத்தில் கிடச்சிது. அதனால தான் நான் தியானம் எனக்கு கை கூடலை. அதாவது தியானம் என்னென்னா ஆரம்பத்தில் கை கூடிச்சு. அப்புறமா உலக விஷயங்களில் ஈடுபட்ட பிறகு மறுபடியும் தியானம் பண்ணால் எனக்கு தியானம் கை கூடலை, தியானம் சித்திக்கலை. அப்போ எனக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா ஆன்மீகத்தில் பகவான் அதான். இப்போ நாரதருக்கே தியானம் சித்திக்கலை. அவிபக்வ கஷாயம் துர்தர்ஷகம் குயோகினாம் அப்படின்ட்டார் யார், நாரதர். இது அசர்வாக்கா பகவான் அசர்வாக்கா சொல்லிட்டான். அவிபக்வ கஷாயம் துர்தர்ஷகம் குயோகினாம். பக்குவம் இல்லாத மனசில் உள்ள கஷாயம் நீங்காத, இந்த ஆசைகள் நீங்காத, மனசு பக்குவம் அடையாத அவர்களுக்கு தியானம் சித்திக்கிறது ரொம்ப கஷ்டம். துர்தர்ஷகம் குயோகினாம். அந்த யோகிகள் மனசில் தவறான ஆசைகள் கொண்டவர்களுக்கு மித்யாச்சார இது உச்சது. அது பொய் ஒழுக்கமுடையவர்கள். அவெல்லாம் தியானம் பண்ணுறவங்க உட்காந்துட்டா என்ன ஆகும்? தியான பலன் கிடைக்காது. உடனே பார்த்தா எழுந்து போயிட்டுருப்பாங்க. அவன் உட்கார மாட்டாங்க, உட்கார விடாது. அதனால் நம்ம சம்சாரிகளுக்கு பகவான் நாம எப்படி வேணால் சொல்லலாம், யார் வேணால் சொல்லலாம். அதே நேரத்தில் பாகவதம் படிக்கலாம், பாகவத் கதைகளை பற்றி பேசலாம். இது ரொம்ப சுவையாகவும் இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. அதே மெடிடேஷனில் நம்ம என்ன கிடைக்கணுமோ பலன், அந்த தவஸ் பலன், யோக பலன் எல்லாமே இந்த பாகவதத்தை கடைப்பிடிக்கிறதுனால பகவான் நாம சங்கீர்த்தனத்தினாலே கட்சிடுமா. எத்பலம் நாஸ்தி தபசா நான் யோகின சமாதினா தத்பலம் லபதே சமயக்கு கலவு கேசவ கீர்த்தனாத். அப்போ தியானம் சித்திக்கணும்னா பிரம்மச்சத்தை கடைப்பிடிக்கணும், சத்தியத்தை கடைப்பிடிக்கணும், சாஸ்திரத்தை அபியாசம் பண்ணிடணும். உலகத்தில் யாரோட தொடர்பு கொள்ளக்கூடாது, ஏகாந்தமாக இருக்கணும், மௌனமாக இருக்கணும், தனிமையில். இதெல்லாம் பண்ணி அவர் தியானம் பண்ண சொன்னால் அவனுக்கு சித்திக்கும். தியானத்து நெருப்பு மாதிரி. இது பக்தின்றது குளிர்ச்சியாக இருக்கும். கிருஷ்ணன் ஜெயிச்சிருந்தான், கிருஷ்ணன் வராது. ராம ராம.
பக்தி பெஸ்ட். யார் வேணால் பண்ணலாம் பக்தி, பொது தர்மம். பக்தி யார் வேணால் பண்ணலாம், பொது தர்மம். ஆண்கள் பெண்கள் எல்லோரும் பண்ணலாம். இது பெஸ்ட்டு. அது பிறகு பகவான் நாமா சொல்லும்போது அதனுடைய சுவையை அனுபவிச்சிட்டேன், பக்தியினுடைய ருச்சி அனுபவிக்க பாகவத்தில் ராமாயணத்தில் அது வேறு லெவலில் கொண்டு போச்சு. சரி, ஓகே. நான் ஒரு அன்பர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க, எதனால் பக்திக்கு வந்தேன் அப்படின்றது விஷயம் சொல்லிட்டேன். இதனால தான் எனக்கு வந்து தியானம் கை கூடலை. பாகவதம் எனக்கு வந்து பக்தி தர்மம் என்னை வரவேற்றது. எனக்கு சில பேர் மூலமாக பக்தி தர்மத்தை பிரவேசிக்க செய்தார்கள். தானாக வந்து எல்லாமே. அப்புறம் வந்து பார்த்தா சிறிது காலம் வந்து தியானம் சித்திக்கலை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன். பக்தி மார்க்கம் ரொம்ப சுலபம், தியானத்துலாம் தகுதி வேணும், பக்திக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. பக்குவம் வேணும், பக்குவம் அடையணும். அதனால் பக்தி மார்க்கம் தான் ரொம்ப சக்தி உடையது. பக்தி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நாம சங்கீர்த்தனம் கதாசிரவணம் தான் பக்தியுடைய சாரமானது. ராம 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 ஸ்ரீ ராமநாம சங்கீர்த்தன் கீ ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கீ ஜெய், சகல சாதவல்லி கீ ஜெய். ராம 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 ராம.